யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம். த டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ். அர்ப்பணிப்பு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவருக்கு புத்திர சுவிகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலனுக்காக இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 3:11. யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம். ஆக்கியோனின் முன்னரை. இப்புத்தகத்தை ஆக்கியோனும் வெளியிடுபவர்களும் புத்தகமானது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மேல் பசி தாகமும் கலக்கமும் கொண்ட ஏராளமான ஜனங்களுக்கு கிடைக்கவும் அதன் பலனாக அவர்கள் வெளிச்சம், சந்தோஷம், சமாதானம் மற்றும் தேவனோடு ஐக்கியமடைய செய்வதற்காக சர்வவல்ல தேவனுடைய தயவினால் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அறிக்கையிட விரும்புகிறார்கள். இப்புத்தகத்தின் ஆங்கில முதற் பதிப்பானது இப்போதிருக்கிற வண்ணமாய் 1886 அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அது முதல் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக பதிப்புகள் 20 வீற்று மொழிகளில் வெகு விரைவாக உலகம் முழுவதிலும் 50 லட்சம் ஜனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இப்புத்தகமானது அனைவராலும் வாசிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ந்து பெறப்படும் தபால்கள் மூலம் எங்குமுள்ள ஜனங்களின் இருதயங்களிலும் மனதிலும் அது பலமான கிரிகையை செய்து வருகிறது என்பது உறுதியாக அறிய முடிகிறது. வேதம் மனுக்குலத்திற்கான தெய்வீக வெளிப்பாடு என விசுவாசியாத ஆயிரக்கணக்கானோரும் கூட இப்புத்தகம் தங்களில் நற்கிரிகை செய்கிறது என தெரிவிக்கின்றார்கள். வேறு சிலர் தாங்கள் முன்பே மெய் தெய்வனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் அறியாதிருந்த காரணத்தினாலும் தங்களுக்கு முன்பே காட்டப்பட்ட மனுஷர் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலும் அக்கடவுளை மகிமைப்படுத்தவும் ஆராதனை செய்யவும் அறியாமல் நாஸ்திகராக அல்லது அவிசுவாசிகளாக இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். இப்புத்தகத்தின் முதற் பதிப்பு வெளியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்பு ஏறக்குறைய இதில் அடங்கியுள்ள அதே காரியங்களை சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் என்ற வேறு பெயரில் அச்சிட்டு வெளியிட்டோம். முதலாவதாக இது தவறை எதிர்த்து தாக்கி அதை அழித்து விட்டது. அவ்விடத்தில் சத்தியத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு வித்தியாசமான முறையில் வெளியிடப்பட்டது. முடிவில் இது ஒரு சிறந்த முறையல்ல என்று உணர்ந்து கொண்டோம். இவ்வாறெனில் இதை படிக்க முற்படும் பொழுதே அநேகர் தங்களுடைய தவறுகள் வீழ்வடைவதை கண்டும் எச்சரிக்கையாகி இன்னும் வெகு தொலைவில் உள்ள மேன்மையான சத்திய அழகின் வெளிச்சத்தை காணக்கூடாதபடி அப்புத்தகத்தை வாசிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் தற்பொழுதைய தொகுப்போ மாறுபட்ட கோணத்திலிருந்து எழுதப்பட்டுள்ளது. எப்படியெனில் முதலாவது சத்தியத்தையும் அதன் வல்லமையையும் அழகையும் வெளிப்படுத்தி பின்பு தவறை நீக்கவும் அத்தவறுகள் தேவையற்றது மாத்திரமல்ல புரோஜமற்றதும் தீமை விளைவிக்க கூடியது என்றும் எடுத்துரைக்கின்றது. இவ்விதமாக யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டங்கள் வாசிக்கும் ஒவ்வொருவருடைய படிப்படியாக தன்னுடைய விசுவாசம் பலப்படுவதையும் தேவனை தாம் அதிகமாய் கிட்டி சேர்வதையும் அறிவதுடன் தான் சரியான பாதையில் தான் செல்கின்றோம் என்பதில் பலப்படுகிறார்கள். சத்தியத்தை அறிந்த பின்பும் தவறான உபதேசங்கள் அனைத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறதும் உபயோகமற்றதும் தீங்கு விளைவிக்க கூடியதும் முற்றிலும் மனப்பூர்வமாக வெறுக்கப்பட்டு தள்ளப்பட வேண்டியவைகளாய் இருப்பது தெரிகிறது. தேவனுடைய ஜனங்களின் கண்களை திறக்கிறதும் தேவனுடைய வேதத்தின் மேல் அவர்களுடைய பயபக்தியை அதிகரிக்க செய்கிறதும் மனித கோட்பாடுகள் மேல் அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சீர்குலைத்து ஒழித்து விடுகிறதற்கான எந்த விஷயத்தையும் காண
பெரிய எதிராளியானவன் உண்மையிலே விரும்புகிறதில்லை. ஆகவே நாம் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக பெரிய எதிராளியானவன் இப்புத்தகத்தை மிகவும் வன்மையாக எதிர்ப்பவனாயிருக்கிறான். சாத்தானுடைய வல்லமையையும் தந்திரங்களையும் வெகு சிலரை நன்கு புரிந்துள்ளனர். அப்போஸ்தலர் கூற்றுப்படி சத்தியத்தை எதிர்த்து அதை அழிக்கும் முயற்சியாக இந்த இருளின் அதிபதி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான் எனவும், சத்திய வெளிச்சத்தினால் ஜனங்கள் பிரகாசிக்க கூடாதபடி தடுத்து அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உள்ள மிக சிறந்தவர்களையும் செல்வாக்கு உள்ளவர்களையுமே உபயோகிக்கும்படி தந்திரமும் கபடம் உள்ள எதிராளியானவன் முயலுகிறான் என்பதையும் வெகு சிலரை நன்கு அறிந்துள்ளனர். அநேகருக்கு இதை பற்றி புரிவதில்லை. மனித கோட்பாடுகள் ஆரம்பமான கிபி 325 முதல் அதன் பின்பு 1260 வருடங்கள் வேத ஆராய்ச்சியே நடைபெறவில்லை என்பதையும், அக்காலங்களில் தானே லட்சக்கணக்கான ஜனங்களுடைய மனதில் மனித கோட்பாடுகள் ஆழமாக பதியப்பட்டு அவைகளினால் ஜனங்கள் பயங்கரமான தவறான உபதேசங்களுக்கு உள்ளாகி மாபெரும் தேவனுடைய குணநலங்களாகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை முதலியவற்றை அறியக்கூடாமல் குருடராகி போயினர் என்பதையும் வெகு சிலரே அறிந்துள்ளனர். சீர்திருத்தலின் காலம் துவங்கி, அதாவது வேதம் மீண்டும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய கைகளில் திரும்ப கிடைத்த பொழுது நல்ல எண்ணம் உள்ள ஆனால் வஞ்சிக்கப்பட்ட சீர்திருத்தவாதிகள் கடந்த கால தவறான கோட்பாடுகளினால் மீண்டும் அந்தகாரத்தில் சிக்குண்டு பிடிபட்டு அவர்களும் ஜனங்கள் இருளில் இருக்கவே உதவினார்கள் என்பதையும் வெகு சிலரே அறிந்துள்ளனர். ஆதிகால சபையில் அப்போஸ்தலரின் நாட்களில் கடைபிடிக்கப்பட்ட யதார்த்தமான வேத ஆராய்ச்சி தற்பொழுது வேத மாணவருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதையும் ஒரு சிலரே அறிந்து வைத்துள்ளனர். இப்புத்தகத்தின் முதல் கட்ட பதிப்புகளுக்கு 1000 வருட அருணோதயம் என்ற தலைப்பு உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்பெயரினால் அநேகர் அது ஒரு கதை புத்தகம் என நினைத்து வஞ்சிக்கப்பட்டதையும் அறிவோம். ஆக அவ்வகையில் எவரும் வஞ்சிக்கப்பட்டு அதை வாங்காத படிக்கும், ஒருவரும் தவறாக புரிந்து கொள்ளாத படிக்கும் வேதாகம ஆராய்ச்சி பாடங்கள் ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் என்னும் பெயரை நாம் எழுதியிருக்கும் 6 புத்தகங்களுக்கும் பொதுவான பெயராக தந்துள்ளோம். இப்புத்தகம் ஏன் புத்தக கடைகளில் கிடைப்பது இல்லை என அநேகர் நம்மிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தரும் பதில் என்னவெனில், இப்புத்தகத்தை வெளியிடுபவர்களுக்கு கடைகளில் வைத்து விற்க விருப்பம் இருந்தாலும் மதவெறி கொண்ட சிலர் இப்புத்தகத்தை வைத்து விற்கும் கடைகளை அவர்கள் நொறுக்கி விடுவதாக பயமுறுத்துவதால் அவைகள் அங்கு வைத்து விற்க முடிவதில்லை என்பதே. ஆரம்பத்தில் இதுவும் சத்தியம் பரவாதபடிக்கு தடுக்க எதிராளியால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய நாசவேலை போல் தோன்றியது. ஆனால் பின்பு தேவ கிருபையினால் இப்புத்தகம் போல் அந்த அளவுக்கு வேறு எந்த புத்தகமும் அதிக அளவிலும் நிலையாகவும் விற்கப்படவும் இல்லை, விற்கப்படுகிறதும் இல்லை. பொய்களையும் தவறுகளையும் நம்பினவர்களே தவறான எண்ணம் கொண்டு இப்புத்தகத்தை வாசிக்க மறுத்து அதை விரோதமாக போராடினவர்கள் ஆவர். இப்புத்தகத்தில் அநேகம் இதை வாசிக்காத ஜனங்களாலே தீட்டு கொளுத்தப்பட்டது. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வழிநடத்தப்பட்டதாலே இவ்வாறு நடந்தது. 2 யுகங்களின் போதும் இயேசுவின் பின்னடியார்கள் இரத்த சாட்சியாக மரித்தும் இப்படிப்பட்டவர்களாலே. ஆம் சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறபடியே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசுவும் அவரையாவது அவருடைய உபதேசங்கள் யாவது அறிந்து கொள்ளாதவர்களாலே துன்புறுத்தப்பட்டு மரணத்துக்குள்ளாயினர். அறிந்தவர்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் இப்புத்தகத்திற்கு எதிரான அதன் விரோதிகள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அதன் மேல் அநீதியும் கசப்பும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அதன் நண்பர்கள் அதன் மேல் பற்றுதலும் அன்பும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றனர். சத்தியத்தின் மேலுள்ள அன்பினால் ஏவப்பட்டு தங்களுடைய நேரத்தையும் முயற்சியையும் இப்புத்தகத்தை அதிக அளவில் பரவ செய்வதில் செலவிடப்பட்டிருக்கின்ற அதன் நண்பர்கள் மூலமாய் லட்சக்கணக்கான இப்புத்தகங்கள் ஜனங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இம்முன்னுரையை
நாம் எழுதும்போது கூட இச்சிறிய புத்தகத்தை சத்தியத்தின் மேல் பசிதாகமுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைக்க செய்வதன் மூலமாக அவர்கள் ஆசிர்வாதம் அடையவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தக்கதாக பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டிருந்த சுமார் 600 கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குரிய தங்கள் தொழில்கள், ஆசைகள் முதலிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் என்று அறிகிறோம். இவர்களில் சிலர் மருத்துவர்களாகவும், ஆசிரியர்களாகவும், செவிலியராகவும், கிறிஸ்தவ மத குருக்களாகவும், நாவிதர்களாகவும், இயந்திர தொழில் புரிபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய அன்பினால் ஏவப்பட்டு தாங்கள் அடைந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் அடைந்து கொள்ளும்படி அறிவிக்க ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்புத்தகமானது குறைந்த விலைக்கே விற்கப்படுகிறது. அப்படியிருந்தும் பொது ஜனங்களுக்கு விற்கும்படி எடுத்து செல்லும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் பணம் அவர்களுடைய செலவுகளுக்கு கூட போதாததாய் இருக்கிறது என்றாலும் சில சமயங்களில் நஷ்டமடையும் பொழுது கர்த்தருக்காகவும் சத்தியத்திற்காகவும் சகோதரருக்காகவும் சில அசௌகரியங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் அடைய பாத்திரவான்களாக இருப்பதினால் அவர்கள் அதிக மன மகிழ்ச்சி அடைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் ஜீவனை அடையலாம் என்னும் நற்செய்தி இப்புத்தகத்தின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு செல்லும் இந்த நல்ல வேலை தொடர்கிறது. கடந்த காலத்தில் அது மிகுதியாய் ஆசிர்வாதத்தை அளித்தது போலவே வருங்காலத்திலும் அதனால் உண்டாகும் ஆசிர்வாதம் மிகுதியாய் இருப்பதாக ஆசிரியரும் வெளியிடுபவர்களும் இதையே எதிர்பார்க்கிறார்கள். இப்புத்தகத்தை வாசிக்கும் யாவருக்கும் எனது மனமோந்த வாழ்த்துக்கள். இங்கனம் கர்த்தருக்குள் உங்கள் ஊழியன் பிரதர் சார்லஸ் தேஸ் ரசல்.